சாமி கும்பிடும் போது கண்களில் கண்ணீர் வருவது ஏன்? இதன் ஆன்மீக ரகசியம் தெரியுமா? கோயிலுக்குச் சென்று சாமியை வணங்கும் பொழுது கண்களில் தானாகவே கண்ணீர் வந்திருக்கிறதா? அந்த கண்ணீர் ஒரு ரகசிய சிக்னல் போன்றது. அந்த கண்ணீருக்கு ஒரு காரணம் இருக்கிறதா? இல்லையெனில் அது வெறும் உணர்ச்சித் தாக்கமா? இல்லை, இது ஒரு பேரின்ப ஆன்மீக அனுபவத்தின் வெளிப்பாடு. இது உங்கள் ஆத்மாவின் அழுகைதான் என்பதையும், அது உங்களுக்குள் ஆன்மீக கட்டத்தை கடக்கும்போது நடக்கும் என்பதை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஒரு முறை கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் சாமி கும்பிட்டீர்களா? அந்த தருணத்தில் தானாகவே கண்களில் கண்ணீர் வந்ததா? உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வந்த உணர்வுகளின் வெளிப்பாடு. இது சாதாரணமா? சில நேரங்களில் நாம் சொல்ல முடியாத உள்ளுணர்வுகளை சாமி முன்னிலையில் நம்முடைய ஆத்மா வெளிப்படுத்துகிறது. அதுவே கண்ணீராக வெளிவரும். இது ஆன்மாவின் ஆன்மீக அதிர்வு அலை. நாம் எப்போது மனதார இறைவனை தியானிக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்முடைய உள்ள குமுறல்கள் தகர்ந்து வெளிவரும். அந்த தாக்கம்தான் கண்ணீராகும். பல ஜென்மங்களில் நாம் சேமித்து வைத்திருக்கும் பாவங்கள் நாம் உண்மையான சரணாகதி கொடுக்கும்போது கரைந்து விடுகின்றன. அந்த காலகட்டத்தில் உள்ள துடிப்பு, அதுவே ஆன்மீக கண்ணீர். கண்களில் வரும் கண்ணீர் தெய்வத்தை உணர்கிறோம் என்பதற்கான நேரடி சாட்சி. அந்த அற்புதமான தருணம் மனிதனும் இறைவனும் ஒன்றாகும் புனிதமான தருணமாகும். சாமியை நினைத்து மனதின் ஆழத்திலிருந்து வரும் நெகிழ்ச்சி, அது பக்தியின் பரிபூரண நிலை. அந்த கணம் நம்மை கடவுளோட நேரடி தொடர்புக்கு அழைக்கும் ஓர் வாயில். நாம் ரொம்ப ஆழமான உணர்வில் இருந்தால் மூளையின் பல்வேறு கூறுகள் உணர்ச்சி, நடத்தை, நீண்டகால நினைவாற்றல் மற்றும் வாசனை உணர்வு உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளை ஏற்படுத்துகின்ற லிம்பிக் அமைப்பு இயக்கப்படுகிறது. அதில் இருந்து வரும் உணர்ச்சி வெளிப்பாடாகவே கண்ணீர். அது சோகம் இல்ல, சுத்தமான உணர்வு. சாமி முன்னிலையில் நின்று கண்களில் தானாக கண்ணீர் விட்டால் பயப்படாதீர்கள். அது ஒரு அபரிமிதமான பரிசு. உங்கள் ஆன்மாவும் இறைவனும் இடையே நடந்த உரையாடல். அந்த தருணத்தை முழுவதுமாக அனுபவியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த உணர்வை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.